ஓகே. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பெரிய தெல்லிருந்து பேசுகிறேங்க. என் பேர் வந்து பிரபு. நான் வந்து 4 ஏக்கரா வந்து நெல் பண்ணியிருக்குங்க. எங்களது வந்து 35 நாள் ஆகி வந்து நெல் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் வந்து மாயாஜாலம் என்ற வந்து அப்புறம் வந்து ஞான யூரியா கொடுத்துருக்காங்க கூட. அதனால் இது கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது ரிசல்ட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க. இப்போ இந்த நெல் வந்து என்ன வெரைட்டி நெல்லுங்க? இது வந்து பிபிடி வந்து ஸ்டார் அம்மன். இது வந்து ஸ்டார் அம்மன் பிபிடியில் வருது. ஆமாம், ஸ்டார் அம்மன். ஓகே. இப்போ வந்து எவ்வளோ நடவு நட்டு எத்தனை நாள் ஆகுது? 35 நாள் ஆகுது. 35 நாளைக்கு உண்டான வந்து விளைச்சல் வந்து இல்லை இப்போ வரையுமே, வளர்ச்சி கம்மி. ஓகே. இப்போ நம்ம ஆரா கம்பெனியோடைய மாயாஜால்னு சொல்கிறது வந்து ஆர்த்தோசிலிசிக் ஆசிட். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நானோ யூரியா காம்பினேஷனில் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இந்த செடி அதாவது நெல் பயிர் வந்து நல்லா வளர்ந்து வரும். இப்போ வேரில் நுண்ணூட்டத்தில் அதாவது வேரில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன், மண்ணில் உள்ள மைக்ரோ நியூட்ரியன் வந்து வேர் மூலியமாக எடுத்து நல்லா பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், பச்சையை நல்லா கட்டும். பிளான்ட் வந்து மெயினாக சாயாது. ஏன்னா பிளான்ட் வந்து பசியை தூண்டிவிடும் இந்த மருந்து மாயாஜால் அடித்ததுக்கப்புறம். கூட நானோ யூரியா நல்லா வளர்ந்து வரும், தோட்டம் நல்லாயிருக்கும். இதை அடித்து பார்த்துட்டு நம்ம ஒரு வாரத்தில் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நடவு நட்டு 35 நாட்கள் மேலாகிறது. நெல் பயிர்கள் அதிக தூர் பிடிக்கவில்லை. பயிரின் வளர்ச்சியும் குறைவாக உள்ளது மற்றும் நுண்ணூட்ட குறைபாட்டால் மஞ்சள் நிறமாகவும் உள்ளது. இந்த கம்ப்ளைண்டை சரி செய்வதற்காக நமது ஆரா நிறுவனத்தின் தயாரிப்பான மாயாஜால் OSA ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் மற்றும் இதனுடன் நானோ யூரியாவை ஸ்ப்ரேயிங்காக கொடுக்க போறோம். மாயாஜால் என்பது ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் ஆகும். இவை பயிர்களுக்கு தாகத்தை ஏற்படுத்தி நுண்ணூட்டத்தை வேர் வழியாக எடுக்க செய்கிறது. இதனால் பயிர்களின் வளர்ச்சியை ஏற்படுத்தி பச்சையத்தை அதிகரிக்க செய்கிறது. நானோ யூரியா என்பது பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நைட்ரஜன் உரமாகும். இதனுடன் மாயாஜால் கலந்து உபயோகிக்கும் பொழுது பயிர்களின் தரம் மற்றும் வீரியம் ரொம்ப அற்புதமாக வருகிறது. மாயாஜால் 1 லிட்டருக்கு 2 ml என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். நானோ யூரியா 1 லிட்டருக்கு 4 ml என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். இப்போ இது ரெண்டும் வந்து இப்போ ஸ்ப்ரேவா பயன்படுத்தணும். இதுல இருந்து ஒரு வாரத்தில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். காவேரிப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் வந்து பிரபு. இந்த மாதிரி ஆர்ஆர்ஆ கம்பெனியில் வந்து மாயாஜால நானோ யூரியா கொடுத்தாங்க. வந்து அடிச்சுங்க, ஸ்ப்ரே பண்ணுங்க. 8 நாள் ஆச்சு, நல்லா இருக்கு ரிசல்ட்டு. நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியும் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட் தெரியுது? அடிச்சது பின்னாடி நல்லா இருக்கு ரிசல்ட். வந்து பயிர் வந்து நல்லா நெருக்காவும் இருக்கு, நல்லா பச்சை கட்டி இருக்கு, நல்லா இருக்கு. வளர்ந்துருக்கா? வளர்ந்துருக்கு, பயிர் நல்லா இருக்கு. நானோ யூரியா வந்து 30 மில்லியும், மாயாஜாலம் வந்து 20 மில்லியும் காம்பினேஷன் போட்டு அடிச்சுங்க டேங்குக்கு. ரிசல்ட் நல்லா இருக்கு. மாயாஜாலமும் நானோ யூரியா அடிச்சு தோட்ட ரிசல்ட் பாருங்க. நல்லா கிளச்சி இருக்கு, நல்லா பச்சை கட்டி இருக்கு, பாருங்க நல்லா இருக்கு ரிசல்ட். நல்ல வளர்ச்சியும் நல்லா இருக்கு. மாயாஜால் மற்றும் நானோ யூரியா இரண்டையும் ஸ்ப்ரே பண்ணி இன்றுடன் 8 நாட்கள் ஆகிறது. ரிசல்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நெல் பயிர் முன்பே இருந்ததை விட பயிரின் வளர்ச்சி மிக சிறப்பாக வளர்ந்துள்ளது. நெல் பயிரின் பச்சை நிறம் அதிகரித்துள்ளது. நெல் பயிரின் தண்டு பகுதி நல்ல தடினமாக உருவாகியுள்ளது. இதில் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பயிரில் உள்ள பூச்சிகள் வந்து நல்லா விலகி இருக்கு. பொதுவாக ஆர்த்தோசிலிசிக் ஆசிட்ங்கிறது புழு மற்றும் பூச்சிகளின் முட்டைகளை வந்து அழிக்கும் தன்மை கொண்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் வந்து ரொம்ப ரேரா இருக்கு, ரொம்ப குறைஞ்சிருக்கு. பயிர் ரொம்ப அற்புதமா வளர்ந்து பார்க்கறது பச்சை நிறமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் என்ற இடத்தில் பிரபு என்கிற விவசாய தோட்டத்தில் வந்து நம்ம பேடியில் வந்து நம்ம ஆரா நிறுவனத்தின் மாயாஜால் மற்றும் நானோ யூரியா ரெண்டையும் வந்து நம்ம ட்ரையல் எடுத்திருந்தோம் டெமோவா. ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வந்தது. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஈல்டு வந்து எந்த மாதிரி வந்துருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ வந்து ஈல்டு வந்து இப்போ பயிர் அறுத்துருக்காரு. அதில் வந்து ஈல்டு எப்படி வந்ததுங்கிறத ஃபார்மர் சொல்லுவார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பெரிய தெல்லியிலேருந்து பேசுகிறேங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னே வந்து ஆரா கம்பெனி மாயாஜாலமும் நானோ யூரியாவும் இந்த மாதிரி வந்து டெமோ கொடுத்துட்டு இருந்தாங்க.
அது வந்து அடிச்சுங்க. ரிசல்ட் வந்து மழை அது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அடிக்காத தாள் வந்து ரிசல்ட் வந்து 2 மூட்டை தான் விளைஞ்சி. அடிச்ச தாளை வந்து 5 மூட்டை விளைஞ்சி. இதுக்கு முன்னே வந்து அதில் 3 மூட்டை தான் விளைஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து 5 மூட்டை எக்ஸ்ட்ரா விளைஞ்சு இருக்குது. அதனால ரிசல்ட் சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அடிச்சு நாம வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு 2 டேங்க் டெமோ கொடுத்தோம். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் ஒரே தோட்டத்தில் 2ஆ பிரித்து அடித்தோம். ஆமாம், 2ஆ அடித்தோம். அடிச்ச தாள ரிசல்ட் நல்லா இருக்கு. அடிக்காத தாள வந்து ரிசல்ட் இல்ல. அடிக்காத தாள எத்தனை? அது எப்பயுமே விளையாற 2 மூட்டை தான் விளைஞ்சு. இப்ப அடிச்ச தாள வந்து 5 மூட்டை விளைஞ்சிருக்குது. 5 மூட்டை, 3 மூட்டை எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஆமா ஆமா. ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்து. ரிசல்ட் நல்லா இருக்கு. வெயிட் நல்லா இருக்கு இல்லையா? வெயிட் நல்லா இருக்கு. நெல்லு வந்து நல்லா பசுமையா நல்லா இருக்கு. அந்த கருக்கா எல்லாம் இது பத்தியா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு. வெயிட் வந்து நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு. அந்த தாளே தண்டு வந்து பசுமையா இருக்கு நம்மளுது. ஆமா, மத்தவங்களது பாத்தீங்கன்னா கூட அது வந்து அப்படியே அந்த பொசிங்கனுக்கும் அந்த தாள் தண்டெல்லாம். நம்மளது வந்து அந்த தண்டே வந்து பசுமையா இருக்கு. நெல்லு வந்து நல்லா பச்சை நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டா, நல்லா குரோத்தா இருக்கு. இப்போ வந்து மாயாஜால் பிளஸ் நானோ யூரியா அடிச்சது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த தடவை அத்தை பயன்படுத்தலாம்னு இருக்கேன் நான். ரொம்ப சந்தோஷம்.